Hello everyone, welcome to VM Commerce. This is Meenakshi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 6 சப்சிடரி புக்ஸ் நம்பர் 1 பார்க்க போகிறோம். இதில் பார்ட் 1, அதாவது இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். So first, introduction to subsidiary books. Business entities carry on transactions of different types. Generally, transactions are of two types, cash and non-cash transactions. Cash receipts and payments can be grouped in one category and credit transactions in another category. So, ஒரு business அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் ரெண்டு டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஒன்று கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் அதர்வைஸ் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ். கேஷ்னால் என்ன? இமீடியட்டாக கேஷ் பே பண்ணி நம்ம ஒரு குட்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறது, இல்லை கேஷில் சேல்ஸ் பண்ணுறது. கிரெடிட் அப்படின்னா நாட் இமீடியட்லி, த கேஷ் இஸ் நாட் பெய்டு ஆர் ரிசீவ்டு இமீடியட்லி. ஸோ ஃப்யூச்சர் பீரியடில் ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸையும் ரெண்டு கேட்டகரியாக டிவைட் பண்ணுறாங்க. கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரியும், கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸை ஒரு கேட்டகரியாகவும் டிவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து சப்சிடரி புக்ஸோட இன்ட்ரொடக்ஷன். ஏன் வந்து சப்சிடரி புக்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறோம்? ஸோ அதுதானே. ஸோ பேசிக் ரெண்டு குரூப்பாக டிவைட் பண்ணி ஒரு குரூப் வந்து கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ், இன்னொரு குரூப் வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. நவ் த மீனிங் ஆஃப் சப்சிடரி புக்ஸ். சப்சிடரி புக்ஸ்னால் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஃபார் சப்சிடரி? சப்சிடரி அப்படின்னா ஒரு ஹெல்பிங், ஒரு அடிஷ்னல் அப்படின்றது அர்த்தம். ஸோ சப்சிடரி அப்படிங்கிறது இப்போ இது எதுக்காக ஹெல்ப் பண்ணுது பிஸ்னஸ்க்கு அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ஒரு சப்டிவைடட் ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லலாம். சப்டிவிஷன் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரி. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரிப்பேரிங் ஜேர்னல் என்ட்ரி, த பிஸ்னஸ் இஸ் கோயிங் டு ப்ரிப்பேர் சப்சிடரி புக்ஸ். அதாவது ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக சப்சிடரி புக்ஸை ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. ஏன்? ஸோ இந்த சப்சிடரி புக்ஸ் அப்படிங்கிறது தான் திஸ் இஸ் கால் த ப்ரைம் என்ட்ரி ஆர் ஒரிஜினல் என்ட்ரி. ஸோ நம்ம ஜேர்னலாக சொல்லுவோம் ப்ரைமரி என்ட்ரி, ப்ரிலிமினரி என்ட்ரி, ஒரிஜினல் என்ட்ரி. சேம் வே சப்சிடரி புக்ஸும் அப்படி தான். ஒரு டிரான்சாக்ஷன்ஸ்லேருந்து ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இட் வில் டேக் அ லாங் டைம் ஃபார் த பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து அது டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். அதே மாதிரி ஒரு எரர்ஸை ஈஸியாக லொக்கேட் பண்ண முடியாது. ஸோ சப்சிடரி புக்ஸ் அப்படிங்கிறத டிவைட் பண்ணுறாங்க பேஸ்ட் ஆன் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி வந்து டிரான்சாக்ஷன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்குது அதுதான். ஸோ அதுக்கான என்ட்ரிஸை போஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் சப்சிடரி புக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ சப்சிடரி புக்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ சப்சிடரி புக்ஸ் அப்படிங்கிறது இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது பிஸ்னஸ் வந்து ஜேர்னலோ லெட்ஜரோ ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய நீடு கிடையாது, அவசியம் இல்லை. டைரெக்டாக அவங்க வந்து டிரான்சாக்ஷன்ஸ்லேருந்து சப்சிடரி புக்ஸில் போஸ்ட் பண்ண போகிறாங்க. See, types of subsidiary books. சப்சிடரி புக்ஸ் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ், இன்னொன்று வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ ரெண்டு டிரான்சாக்ஷன் பேசிஸில் தான் இதை டிவைட் பண்ணுறாங்க. நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்தோம். ஸோ கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் என்டர்ட் இன் கேஷ் புக். ஸோ கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கேஷ் புக் அப்படிங்கிறதுல என்ட்ரு பண்ண போகிறாங்க. இதை வந்து நம்ம யூனிட் 7ல் பார்க்க போகிறோம், கேஷ் புக் அப்படிங்கிறது. ஸோ யூனிட் 6ல் நம்ம இந்த கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த புக்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பர்ச்சேசஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள், ஜேர்னல் ப்ராப்பர். ஓகேவா? ஸோ இந்த 7 டைப்ஸ் ஆஃப் புக்கையும் நம்ம பார்க்குறது தான் சப்சிடரி புக்ஸ். ஸோ இந்த யூனிட் 6ல் சப்சிடரி ஒர்க்கில் நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாகவே கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ். அப்போ கேஷ் டிரான்சாக்ஷன்ஸே நம்ம இங்கே என்ட்ரு பண்ண போகிறதில்ல. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு புக்காக நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன் அந்த கேஷ் புக். கேஷ் டிரான்சாக்ஷன்ஸில் டிவைட் பண்ணியிருக்கிறாங்க கேஷ் புக். அது வந்து நம்ம யூனிட் 7ல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் ஜேர்னல் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸை. ஸோ கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸில் இப்போ நம்ம பார்த்தோம் ஒரு 6 or 7 டைப்ஸ் ஆஃப் புக்ஸ். அதை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு ஒன் வந்து பர்ச்சேசஸ் புக் ஆர் பர்ச்சேசஸ் ஜேர்னல். இது எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம்? ஒன்லி டு ரெக்கார்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ். கிரெடிட் பர்ச்சேசஸில் வாங்குறத மட்டும்தான் நம்ம இங்கே என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸாகவே சொல்லிட்டேன், கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் சப்சிடரி புக்ஸில் நம்ம என்ட்ரு பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் புக் செகண்ட் ஆர் சேல்ஸ் ஜேர்னல். ஸோ இதில் என்ட்ரு பண்ண போகிறது கிரெடிட் சேல் ஆஃப் குட்ஸ். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரெடிட் சேல் ஆஃப் குட்ஸ். கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்ம இங்கே என்ட்ரு பண்ண போகிறோம். தென் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் ஆர் ரிட்டர்ன் அவுட்வர்ட். ஸோ பர்ச்சேசஸ் ரிட்டர்ன், ஸோ பிஸ்னஸில் இருந்து நம்ம வாங்கின குட்ஸை திரும்ப ரிட்டர்ன் பண்ணுறோம். ஃபார் விச் நோ கேஷ் இஸ் இமீடியட்லி ரிசீவ். ஸோ இமீடியட்டாக நம்ம கொடுக்காதது தான் நம்ம வந்து பர்ச்சேசஸ் ரிட்டர்னில் என்ட்ரு பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஆர் ரிட்டர்ன்ஸ் இன்வர்ட். ஸோ நம்ம சேல்ஸ் பண்ணது, பிஸ்னஸ்லேருந்து சேல்ஸ் பண்ண குட்ஸு திரும்ப பிஸ்னஸ்க்குள்ளேயே வரப்போகுது. ஸோ அந்த சேல்ஸ் ரிட்டர்னை என்ட்ரு பண்ணுறதுக்கு தனியாக ஒரு புக். தென் பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் ரிசீவபிள் புக்னால் என்ன அர்த்தம்? நம்ம கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ணதுக்கு பில் வந்து ட்ரான் பண்ணுவோம். ஸோ டு ரெக்கார்ட் த பில்ஸ் ட்ரான் தே ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் பில்ஸ் ரிசீவபிள் புக். அடுத்தது பில்ஸ் பேயபிள். ஸோ பில்ஸ் பேயபிள் டு ரெக்கார்ட் த பில்ஸ் அக்செப்டட். இப்போ பிஸ்னஸ் வந்து கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம பே பண்ணுவோம். ஸோ அந்த பில் அக்செப்ட் பண்ணதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பில்ஸ் பேயபிள் புக். ஸோ தேர்டு டைப் ஜேர்னல் ப்ராப்பர். அதாவது இந்த ஆறுமே வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் இதில் வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ தேர்டு வந்து ஜேர்னல் ப்ராப்பர். ஸோ ஜேர்னல் ப்ராப்பர் அப்படின்னா என்ன மீனிங்? த ஜென்ரல் ஜேர்னல் ஆர் ஆல் பர்பஸ் ஜேர்னல் to record the transactions which do not find a place in the above 7 subsidiary books. So do not find a place. இப்போ இந்த 7 சப்சிடரி புக்ஸ் சொன்னோம்ல, கேஷ் புக்கு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள், இந்த புக்கில் என்ட்ரு பண்ண முடியாத ஜேர்னல் என்ட்ரிஸை தனியாக என்ட்ரு பண்ண போகிறாங்க. ஸோ இந்த புக்கில் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் என்ட்ரு பண்ண முடியாது. ஸோ என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனாக இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லெஜர் சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணோம் ஓப்பனிங் பேலன்சஸ், ஓப்பனிங் என்ட்ரி. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த நியூ அக்கௌண்டிங் பீரியட் ஸ்டார்ட் ஆகும்போது ஓப்பனிங் என்ட்ரி போடுவாங்க. அசட்ஸ் டு லயபிலிட்டிஸ் டு கேபிட்டல். ஸோ இந்த ஓப்பனிங் என்ட்ரி அப்படின்றதெல்லாம் நம்ம சப்சிடரி புக்ஸ்லாம் என்ட்ரு பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் ஜேர்னல் ப்ராப்பர் அப்படின்னு தனியாக கொடுத்து அந்த என்ட்ரிஸை அதில் என்ட்ரு பண்ண போகிறாங்க. இது வந்து இந்த ஒரு ஓப்பனிங் என்ட்ரி அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் ஃபார் த ஜேர்னல் ப்ராப்பர். ஓகேவா? ஸோ ஜேர்னல் என்ட்ரி தான். இதெல்லாம் வந்து சப்சிடரி புக்ஸில் என்ட்ரு பண்ண முடியாது, போஸ்ட் பண்ண முடியாது. ஸோ சப்சிடரி புக்ஸ் இந்த எல்லாமே எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரிப்பேரிங் ஜேர்னல் அண்ட் லெட்ஜர். ஸோ அதுக்கு பதிலாக ஒரு சப்சிடரி புக்ஸை ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. ஈச் ஹெட்டிங் டிஃப்ரெண்ட் ஹெட்டிங்ஸில் அந்தந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்குரிய என்ட்ரிஸை அந்த புக்கில் என்ட்ரு பண்ண போகிறாங்க. தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் சப்சிடரி புக்ஸ். என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குது? ப்ராப்பர் அண்ட் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ சிஸ்டமேட்டிக்காக இதில் ரெக்கார்ட் பண்ண முடியும். எப்படி? ஏன்னா 2 குரூப்பாக டிவைட் பண்ணிடுறாங்க, கேஷு, கிரெடிட்டு அப்படின்னு. ஸோ இண்டிவிஜுவலாக டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணும்போது அது வந்து கரெக்டான வேலை அவங்களால ஈஸியாக ரெக்கார்ட் பண்ண முடியும். செகண்ட் ஒன் கன்வீனியன்ட் போஸ்டிங். ஸோ கன்வீனியன்ட் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிறது போஸ்டிங் அப்படிங்கிறது. எதில்? சப்சிடரி புக்ஸில் போஸ்ட் பண்ணுறது. பிகாஸ் கிரெடிட் பர்ச்சேசஸை தனியாக என்ட்ரு பண்ணிடுவாங்க, கிரெடிட் சேல்ஸை தனியாக என்ட்ரு பண்ணிடுவாங்க. ஸோ ஈஸியாக வந்து இவ்வளோ இந்த மந்தில் எவ்வளோக்கு வந்து கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோக்கு வந்து கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பர்டிகுலர் நேச்சர் ஆஃப் என்ட்ரிஸை அந்த பர்டிகுலர் புக்கில் என்ட்ரு பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தென் தேர்ட் ஒன் டிவிஷன் ஆஃப் ஒர்க். ஸோ ஒர்க் இஸ் டிவைடட். எப்படி டிவைட் பண்ணுறாங்க? ஸோ பர்ச்சேசஸ் புக்கை வந்து பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் டேக் கேர் பண்ணிப்பாங்க, அந்த அக்கௌண்டன்ட் பார்த்துப்பாங்க. ஸோ சேல்ஸ் புக் ஒருத்தர் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் ஆர் கோயிங் டு மெயின்டைன் டிஃப்ரெண்ட் புக்ஸ் அட் த சேம் டைம். ஸோ சீக்கிரமாக அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் எஃபிஷியன்சி.
ஸோ எஃபிஷியன்சி அப்படின்னா என்னது, திறமையாக ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இந்த சப்டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது வந்து அந்த மேனேஜ்மெண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக மாற்றிடும். ஒருத்தர் வந்து ஒரு ஒர்க்கை ரிப்பீட்டடாக செய்யும்போது அதில் ஸ்பெஷலைஸ்டு பர்சனாக மாறிடுவாங்க. ஸோ அவங்களோட ஒர்க்கும் வந்து நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்கும், அக்கௌண்டிங் ஒர்க்கும். தென் ஃபிஃப்த் ஒன், ஹெல்ப்ஃபுல் இன் டெசிஷன் மேக்கிங். ஸோ இந்த சப்சிடரி புக்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து டெசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப ஈஸி ப்ராசஸ் ஆயிரும். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம இவ்வளோ வந்து கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், சேல்ஸ் பண்ணியிருக்கோம், ஸோ என்னென்ன எக்ஸ்பென்சஸை நம்ம ரிடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஈஸியாக கைட் பண்ணுறதுக்கு இந்த சப்சிடரி புக்ஸு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன் வந்து ப்ரிவென்ட்ஸ் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ். ஸோ ஈஸியாக வந்து இவங்க வந்து தனித்தனியாக புக்ஸில் வந்து என்ட்ரு பண்ணும்போது எரர் நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. இன்னொன்று, டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் வந்து ஒரே டைமில் எல்லா புக்லையும் என்ட்ரு பண்ணும்போது இன்டர்னல் செக் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஒரு பர்சன் பண்ண ஒர்க்கை இன்னொரு பர்சன் ஆட்டோமேட்டிக்கலாக செக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இன்டர்னல் செக் வந்து எஃபெக்டிவாக இருக்கிறதுனால எரர்ஸையும் ஃப்ராட்ஸையும் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். தென் அவைலபிலிட்டி ஆஃப் ரெக்வசிட் இன்ஃபர்மேஷன் அட் அ கிளான்ஸ். ஸோ கிளான்ஸ் அப்படின்னா என்னது, ஃபாஸ்ட்டாக ஒரு குயிக்காக ஒரு ரிவ்யூ பார்க்குறது. ஸோ ஒரு பர்ச்சேசஸ் புக் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக அதனுடைய டோட்டல் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் நமக்கு இந்த மந்த்து எவ்வளோக்கு கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள் இன் ஜேர்னல் அண்ட் லெட்ஜர். ஸோ ஜேர்னல் லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்குரிய போஸ்டிங் எங்கே பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்க, கிரெடிட் பர்ச்சேசஸா கேஷ் பர்ச்சேசஸா, இதை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இங்கே சப்சிடரி புக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஈஸியாக அவங்களால இன்ஃபர்மேஷன்ஸை எடுக்க முடியும். தென் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள். ஸோ இவங்க வந்து ரொட்டீனாக இந்த ஒர்க்கை பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு இந்த பர்ச்சேசஸ் புக்கோட டோட்டல் வந்து எதர் மந்த்லியோ குவார்ட்டர்லியோ ஆஃபர்லியோ ஸோ அவங்க வந்து டோட்டல் பண்ணி வச்சுப்பாங்க. ஈஸியாக வந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் அட் அ கிளான்ஸ், அதாவது டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் என்ட்ரு பண்ணியிருக்க போகிறோம், பட் குயிக்காக நம்மளால் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். நைன்த் ஒன், டைம் சேவிங். ஸோ சைமல்டேனியஸாக இந்த புக்ஸை எல்லாத்தையும் நிறைய பர்சன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ எல்லாருமே வந்து சைமல்டேனியஸாக அந்த புக்கில் என்ட்ரி போட்டுருவாங்க. ஒரு பர்ச்சேசஸ் நடக்குது, கிரெடிட் பர்ச்சேசஸ் அப்படின்னா டக்குன்னு பர்ச்சேசஸ் புக்கில் ஒருத்தர் என்ட்ரு பண்ணிடுவார். அதே டைமில் சேல்ஸ் நடக்குது அப்படின்னா சேல்ஸ் புக்கில் ஒருத்தர் என்ட்ரு பண்ணிடுவார். ஸோ சைமல்டேனியஸாக ஒர்க் வந்து பண்ணுறதுனால டைம் நிறையா சேவ் ஆகும். அக்கௌண்டிங் ஒர்க்கையும் குயிக்காக ஃபினிஷ் பண்ணிடலாம். 10th one, labor of posting is reduced. So posting reduced as posting is made in periodical totals of the impersonal account. Impersonal account na enadhu, real and nominal. So adula da vandu இந்த purchases, sales, purchase return எல்லாமே வருது. ஸோ இதை வந்து போஸ்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆயிடுது. தனித்தனியாக அவங்க வந்து லெட்ஜரில் பண்ணுறதுக்கு பதிலாக ஈஸியாக சப்சிடரி புக்ஸில் அவங்க என்ட்ரு பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ.